ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு 3 பொருள் வச்சு 5 நிமிஷத்துல குவிக்கா ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது 8 மாசத்துல இருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வெயிட் சூப்பரா அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இது பண்றதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சிருக்க அவலை சேர்த்துக்கலாம். இது தண்ணி எல்லாம் உறிஞ்சிருக்கும், அதனால நம்ம தண்ணியை வடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது முதல்ல எடுத்த தேங்காய் பால் தான். தாராளமாக 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கெட்டியான தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு சூட்டாகிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகப்படுத்திக்கலாம். இதோட அதே கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டா போதும். அவல் ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு இதோட ஒரு மசிச்ச வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். என்ன வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்க்கறனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா வாழைப்பழம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு மசிச்சு விட்டுக்கலாம். அது அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்பவே வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப குவிக்காகவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.